ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து ப்ரெசென்ட் காதில் வந்து ஒரு சில விஷயங்கள் ரகசியமாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது காலையில் வந்த விஷயங்கள் தான். பட் இப்போ வந்து ரொம்ப டீட்டெயிலாக என்ன நடந்துச்சு, இந்த பணப்பெட்டி விஷயம், பணப்பெட்டி வந்து யாருக்கு போடப்பட்ட ஸ்கெட்சு, அது வந்து யாருக்காக வந்துட்டு அந்த நல்ல வாயை சம்பாரிச்சதை நாரவாயை எடுக்கிறான் அப்படின்னு சொன்ன விஷயங்கள், திவ்யா பானது எல்லாமே இப்போ வந்து அதனால தான் வந்து நம்ம சாண்ட்ரா வந்து அந்த பணப்பெட்டி எடுக்காமல் உட்காந்தது காரணம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்போ வெளியே வருது. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். சாண்ட்ரா வந்து காதில் வந்து ப்ரெசென்ட் காதில் சொல்கிறாங்க என்னென்னா, எல்லாருமே நான் தான் வந்து எடுப்பேன்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி திவ்யா சொன்ன அந்த வேர்டு தான் எனக்கு ட்விஸ்ட் ஆகிடுச்சு. அதுவும் அந்த பணத்தை போட்டுட்டு நல்ல வாயை சம்பாரிச்சதை நார வாயை எடுக்கிறான், தின்னுறான், சம்திங் இது ஒரு பாட்டு ஒரு லைன் வரும்ல, அதை வந்து சொன்னாங்க. அதை வந்து திவ்யாவே ஆமாம் நான் வேணும்ட்டே சொன்னான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது அந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கு போல இருக்குது. எனக்கு அந்த வார்டை கேட்ட உடனே ரொம்ப பயங்கர ஹர்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசும்போது நல்லா யோசிச்சுப்பார், எவ்வளோ மனசு ஹர்ட் ஆகும் யோசிச்சுப்பார். இந்த ஒரு ட்விஸ்ட்டு தான் இப்போ வந்துட்டு நடந்தது. யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா, வினோத் அவர்கள் பெட்டி எடுத்தது. ஆக்சுவலாக எல்லோரும் எதிர்பார்த்தது வினோத் எடுக்க மாட்டார் அப்படின்ற விஷயங்களில், அந்த பணப்பெட்டியை வந்து சாண்ட்ரா தான் எடுப்பாங்க அப்படின்னு அவங்களாம் நினச்சி தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதை எடுக்கும்போது ஒரு விஷயத்தை அசிங்கப்படுத்தணும், என்னை வந்து அசிங்கப்படுத்தணுன்றதான் அவங்களோட கேமே. ஆனால் ட்விஸ்ட்டு வினோத் எடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இங்கே வந்து ஒரு விஷயத்த வந்து வைக்கிறாங்க. அது இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது உண்மை தான், அது நல்லாவே தெரியுது. ஸோ சாண்ட்ரா எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அங்கே ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஆனால் திடீர்னு அல்வா கொடுத்துட்டு வினோத் வந்து அந்த பணப்பை எடுத்திருப்பாங்க. ஸோ அப்பயும் நான் நினச்சேன், என்னடா இது இவங்க வந்து கம்முன்னு உட்காந்துட்ருக்காங்களே, இவங்களுக்கு பண தேவை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வந்து ரெண்டு பக்கமும் இன்னொன்று இருக்குது. இப்போ சப்போஸ் சாண்ட்ரா இது எடுக்காததுனால இப்படி இருக்குது, சப்போஸ் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்குமே சாண்ட்ரா மேலே ஒரு பெரிய ஒரு விஷயம் வரும். இதை வந்து அவங்க இதுக்காக தான் பண்ணாங்க, அதுக்காக தான் பண்ணாங்கன்ட்டு. ஸோ கேமில் எல்லாம் எல்லா விஷயம் நடக்கும். இன்னொரு பக்கம் கர்மா அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துட்டு நிறைய பேர் கருத்து பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் எனக்கு என்னென்னா, ப்ளஸ்ஸோ மைனஸோ எல்லாமே வந்து அந்த பெண்களை வச்சு தான் இந்த பிக் பாஸ் கேமே. ஒரு பக்கம் பார்வதி, இப்போ சாண்ட்ரா, இப்படி தான் போயிட்டுருக்கு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையிலேயே வந்து சாண்ட்ராவுக்கு வந்துட்டு எல்லாருமே சாண்ட்ரா தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இருந்திருக்காங்க. திடீர்னு அங்கே வினோத் எடுத்த விஷயங்கள் தான் அங்கே ட்விஸ்ட்டுன்னு அவங்களே சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.